ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சடு வெஜிடபிள் கிரேவியாக செய்ய போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், டக்குன்னு செய்யலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் சைடிஷ் வந்து போட்டிருக்கோம். கிரேவிஸ் இருக்கட்டும், சப்பாத்தி, நான் ரோட்டிக்கெலாம் போட்டிருக்கோம். பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானது மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, ஒரு 2லேருந்து 3 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய், இதோட ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு எண்ணெயில் வந்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இதோட நம்ம மிளகாய் தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு பச்சை மிளகாய், நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், கண்ணாடி பதத்துக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து இதே டைப்பை வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இதே போலையும் செஞ்சுக்கலாம். இப்போ எங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம குருமா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது அப்போ தான் நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு இதை நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிட்ட வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட காய்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா ஃபைனாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் என்ன காய்கறிகள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 4 வெரைட்டி எடுத்துருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணினது, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, அதையும் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதோட வந்து நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், இல்லை பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கணும். இப்போ இந்த காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட உங்களுக்கு மிளகாய் தூள், கரம் மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எந்த மசாலா பொருட்களுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குருமா வந்து ஒரு 4லேருந்து 5 பேர்கிட்ட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நான் வைக்கிறேன். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் போதுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதிக்க விடணும், காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா காய் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைய வேக வைக்காதீங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து அரை கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். அதாவது அரை மூடியில் 3/4 அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அது அரை மூடி தேங்காய் நீங்கள் எடுத்துக்கலாம், சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல திக் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் குருமா வந்து. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த காயும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 90% வந்துருந்தால் போதும். ரொம்ப குழைய வெந்துச்சுன்னா நமக்கு வந்து குருமாவுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/4 to அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி குருமா கொஞ்சம் லிக்விடாக வைக்க போகிறோம். உங்களுக்கு நல்ல திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதுவே சப்பாத்தி, நான்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும்ன்றதுனால நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் பூரிக்கெலாம் வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சாலே போதும் மீடியம் ஃப்ளேமில். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல.
இப்போ இங்கே ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குருமா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா திக்காகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.